பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. அலைகடலின் அழகிலே மின்னி மிளிரும் சிங்கார சீமை நமது அன்னை பூமி. அதிலேதான் எத்தனை வகை மனிதர்கள், அவர்களுக்குத்தான் எத்தனை இதயங்கள். நிற்க நேரமில்லாத பரபரப்பு, நிமிடத்திற்கோர் பிரச்சனை, எறும்பு சாறை போல சுறுசுறுப்பு, எப்போது பார்த்தாலும் துடிதுடி. ஏன், எதற்காக? இல்லாதவன் இருப்பவன், இருவரும் தேடி அலைவதும், எங்கும் நிறைந்த இறைவனுக்கு அடுத்ததாக கருதப்படுவதுமான பணத்தை சம்பாதிக்க. பணம் 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 மக்களின் இதயத்திலே எப்போதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் இன்ப நாதம். அதன் கதையே வேடிக்கையானது. ஆதி மனிதன் ஆட்டையும் மாட்டையும் ஐஸ்வர்யமாக்கி மகிழ்ந்தான். அவனுக்கு தங்கம் தெரியாது, வைரம் தெரியாது. காலம் மாறிக்கொண்டே வந்தது. அவனும் அறிவு பாதையிலே முன்னேறிக்கொண்டே வந்தான். அண்டை அயலாரிடம் பண்ட மாற்றம் செய்ய துவங்கினான். பண்டமே பணமாய் சமுதாயம் வளர்ந்தது. வாலிப சலாவணி சுலபமாக நடக்க தங்கத்திலும் வெள்ளியிலும் நாணயங்களை உருவாக்கி உலக சந்தையிலே தொடர்பு கொண்டார். மக்கள் தொகை பெருகிற்று. தங்கத்தின் தேவை விரிந்தது. வெள்ளி நாணயமாயிற்று. அதற்கும் மேலே தேவை வளர்ந்தது. மனிதன் கடைசியில் காகிதத்தையே பணமாக்கி விட்டார். காகிதம் பணமானது. கட்டி சுருட்டுவோருக்கு வசதியானதும் இல்லாமல் குறுக்கு பாதையும் காட்டிவிட்டது. அதனால் ஏழை துடித்தான், ஏமாற்றுக்காரன் கழித்தான். ஆமாம், அகப்பட்டுக் கொள்ளும் வரை ஆனந்தித்தான். சமூகத்தின் அங்கமே சாப்பிடலாமா? நாட்டை செழிக்க வைக்க நாடாள்வோர் முயலும் போது கோட்டை சுவரை குடிமகனே இடிக்கலாமா? சமூக துரோகிகளை வாழ விடலாமா? சர்க்காரை திகைக்க வைக்கும் சதிகாரர்களை உதவ விடலாமா? அவன் யாராயிருந்தாலும் சரி, அண்ணனோ தம்பியோ, உறவோ பகையோ, சமூக துரோகிகள் அழிக்கப்பட வேண்டியவர். அதை தூய நீதியாக சித்தரிப்பதுதான்.
விசிட் போலீஸ் ஸ்டேஷன்? மிஸ்டர் பொன்னம்பலத்தின் மேனேஜர் சிதம்பரம் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரா? ஓ, ஏன் சார் இன்னைக்கு காலையில கள்ளநோட்டு விஷயமா அரெஸ்ட் பண்ணீங்களே மிஸ்டர் செல்வம், அவர் இப்ப ஜாமீன்ல விட முடியுமா? முடியாது சார். தேங்க்ஸ். என்ன சொல்றாங்க சிதம்பரம்? ஜாமீன்ல விடுறதுக்கு கோர்ட் உத்தரவு வேணுமா சார்? அப்படின்னா என் மகனை கூட்டிக்கிட்டே வர முடியாதுங்களா? இப்பொழுது என்னமா பிரயோஜனம்? ஆரம்பத்திலே உங்க மகனை ஒழுங்கா வளர்த்திருந்தா இப்ப இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும். சிதம்பரம், அப்படி எல்லாம் தப்பு செய்யறவன் இல்லைங்க என் மகன். அவன் இருக்கிற இடமே தெரியாது. அவன் வேலை கிடைக்காத நேரத்தில் நான் உங்களை போய் பார்த்தேன். ஏதாவது ஒரு வேலை தேடி கொடுத்திருக்கேன். எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு அவனே கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேடிக்கிட்டு. வேதரத்ன மகன் இல்லையா? அந்த பரந்த மனப்பான்மை பெருந்தன்மை இல்லாமலா போ. தங்கம்மா, நாளைக்கு உன் மகனை எப்படி ஜாமீன்ல விடுதலையாக்கி நானே அழைச்சிட்டு வந்தேன். அது வரையிலே நீ கொஞ்சம் பொறுமையா தன்று. உங்களை தாங்க நம்பி இருக்கு. என் மகனுக்கு ஏதாவதுன்னா தங்கம்மா, கலவரப்படுறதுனால எதுவுமே நடக்காது. பல்ல கடிச்சுக்கிட்டு நாம தான் அமைதியா இருக்கணும். நான் கவனிக்கிறேன், நீ போயிட்டு வா. வரேன். ஏன்பா பார்த்தா படிச்சவன் மாதிரி இருக்க, நீ எப்படி இங்க வந்த? கொஞ்சம் சும்மா இரு, எனக்கு தொந்தரவு செய்யாது. சும்மா குழப்பிக்கிட்டு இருக்காத. மனதை திறந்து விஷயத்தை வெளியில சொன்னாதான் உன் கவலையும் தீரும், மனசுக்கு ஒரு ஆறுதலையும் ஏற்படும். எனக்கு ஆறுதல் நினைச்சாலே என் நெஞ்சம் குமுறுது. இருக்கிற ஒரு வீட்டை அடமானம் வச்சு என்னை பட்டதாரி ஆக்கினா எங்க அம்மா. அந்த கடன் அடைக்கிறதுக்காக இரவு பகலா பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போனேன். என்கிட்ட சில்லற கேட்க வந்தா ஒரு 6 விரல்காரன். இருங்க சார், வர. மிஸ்டர், உங்களை ஏஜென்ட் பார்க்கணும். வாங்க, உட்காருங்க. உங்க பேரு? செல்வம். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். இவர்தான் ரொம்ப சாமர்த்தியமா கட்ட வேண்டிய பணத்தோட 2 கள்ள 100 ரூபாய் நோட்டையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. கள்ள நோட்டா? சார், நடங்க ஸ்டேஷனுக்கு. சொல்ல வேண்டியதெல்லாம் அங்க வந்து சொல்லுங்க. நடந்ததை சொல்றேன். உண்மை தெரிஞ்சுங்க சார். இவ்வளவோ சொன்னேன், உண்மையை நம்ம மறுத்து. நீ ஒருத்தன் உலகம் புரியாத ஆளப்பா. ஹரிச்சந்திரனையே பொய் பேச வைக்க முயற்சி பண்ண நாடு இது. இருக்கலாம். எப்படியாவது அந்த கைவனை கண்டுபிடிச்சு நான் நிரபராதிங்கிறத நிரூபிப்பேன். அது எப்படி முடியும்? நீ இருக்கிறது உள்ள, அவ இருக்கிறது வெளியே. அப்படிங்களா? எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்ட. தலையெழுத்துன்னு தண்டனை அனுபவிச்சுட்டு போ. அதை தவிர வேற வழியே இல்ல. வேற வழியே வாங்க சார். ஹலோ ஜோசப். சார், இந்த கள்ள நோட்டு கோஷ்டியை கண்டுபிடிக்க உங்களை ஸ்பெஷலா நியமிச்சதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப thanks. ஆமா, இது சம்பந்தமா நேத்து யாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களாமே? அவங்ககிட்ட இருந்து ஏதாவது சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான். சொன்னதையும் திருப்பி திருப்பி சொல்றானே தவிர வேற எந்த விஷயமும் வரமாட்டேன். இருக்கட்டும். அவன் வாயாலே அவன் கூட்டத்தை பத்தி உண்மையை நான் சொல்ல வைக்கிறேன். முதல்ல சார்.
என்னால உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. நெருக்கடியான நிலைமையில இருக்க ஒரு நிரபராதி காப்பாற்ற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்ற கேளுங்க. கருணை காட்டுங்க. ஏன்பா காவல்ல இருந்து தப்பி ஓடி வந்த கைதி உங்க வீட்டு மாடியில குதிச்சதை நான் பார்த்தேன். அப்படியா? மாடி தேடி பார்க்கலாமா? வாங்க. அப்பா அப்பா என்ன என்ன வாங்கப்பா சீக்கிரம் வாங்க. என்ன என்னம்மா? இதோ இங்க பாருங்க உங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்ன என்ன சொல்றமா? ஆமாப்பா திடீர்னு குளிர்ச்சரம் வந்துச்சு. கை கால் நடங்குது. வந்து டாக்டர் போன் பண்ணி அவர் கிளப்புக்கு போயிட்டாங்க. அவன் இங்க இருந்து தப்பிச்சிட்டான். இந்த மாதிரி திருட்டு பசங்களை விடவே கூடாது சார். எஸ் சார், நான் வந்தேன். நீங்க செய்த இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன். நீங்க உண்மையிலேயே நிரபராதி தானே? என் தாயின் மீது ஆணையா சொல்றேன், என்ன நீங்க நம்பலாம். உங்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் வரேம்மா. ஏய், நில்லு. யாரு நீ? செய்யாத குற்றத்துக்காக பழி சுமந்து திரியும் ஒரு அப்பாவி. உன் பேரு? செல்வம். தங்கம்மா மகனா? ஆமா, அந்த தெய்வத்துக்கு பிறந்த துரதிருஷ்டசாலி. செல்வம், நீ செஞ்ச காரியம் உன் குடும்பத்துக்கு மட்டுமில்ல, என் குடும்பத்துக்கும் களங்கத்தை உண்டாக்கிடு. ஏப்பா உன் காலில் ஒட்டின சேர்த்த என் வீட்டுல கொண்டு வந்து பரப்பு? ஐயா, இங்க நடந்த விஷயம் 4 பேருக்கு வெளியில தெரிஞ்சா கல்யாணமாகாத என் குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன கதியாகும்? பரிதாபப்பட்டு உதவி செய்ய வேண்டியதாமா? அதுக்காக பண்பு மீறி அவமானத்துக்கு ஆளாகலாமா? ஐயா, இதை பெருசுபடுத்தாதீங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. செல்வம், மனிதனுக்கு சுயநலம் இருக்க வேண்டியதான். ஆனா அது பிரத்யார பாதிக்கிறதா இருக்கக்கூடாது. இதே வயசுல உனக்கு ஒரு தங்கை இருந்து உன் வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டா என்னப்பா செய்வேன்? எனக்கு ஏற்பட்ட சோதனை இப்படி ஒரு எதிர்பாராத சம்பவத்தை உண்டாக்கி மன்னிச்சிருக்கேன். தவறு செய்யறவங்க ஒவ்வொருவரும் கடைசியா உபயோகிக்கிற வார்த்தை இதுதான். போ. செல்வம், வந்ததுதான் அப்படி வந்த, போறதாவது இப்படி போ. யாரு? அம்மா, உனக்கு என்னமோ ஏதோ முடியாது. என் கவலை எல்லாம் தீர்த்து வச்சுட்டாரு பொன்னம்பல். அவருக்கு நாம் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம். அவருடைய மகளுக்கு கூட நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? என்னப்பா நான் தானே அவர்கிட்ட சொல்லி என் மகனை எப்படியாவது ஜாமீன்ல கொண்டாந்துருக்காருன்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா, நாளைக்கு காலையில ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கே கொண்டாந்து சேர்த்துட்டேன். என்ன இருந்தா உங்க அப்பாவுக்கு பழைய சிநேகிதர் இல்லையா? சாப்பிட வாப்பா. எனக்கு பசியே இல்லம்மா. அப்ப கொஞ்சம் பாலாவது சாப்பிடு. செல்வா, ஏமா செல்வம் வந்துட்டானா? வந்துட்டானே. நீங்க யாரு? நான் அவன் செய்தேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. செல்வா, 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 எங்க போயிட்டான்? எங்கே காணுமே? ஏமா செல்வம் வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. உட்கார்றா பால் கொண்டுறேன்னு சொல்லி உள்ள போனேன். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? அப்ப சரி, வந்தா சொல்லி அனுப்புறீங்களா? ஆட்டுங்க.
நீங்க எங்க இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நடராஜன் சொல்லுங்க. ஆமா, உங்க மகன் போலீஸ் லாக்கப்ல இருந்து தப்பி ஓடி வந்துட்டான். நேரா அவனையே வந்து சரணடைய சொல்லுங்க, இல்ல நீங்களாவது சொல்லி அனுப்புங்க. தவறுனா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். நான் வரேன். தப்பி ஓடி வந்தவனா செல்வம்? அம்மா, வாய்ப்படி என்ன மன்னிச்சிருமா. வந்ததும் வராதமா உண்மையை சொன்னா உனக்கு அதிர்ச்சி ஏற்படுமேன்னு தான். பொய் சொன்னியா? நான் நெஞ்சடிச்சு செத்து போயிருந்தா கூட என் மகன் பொய் சொல்ல மாட்டாங்கிற நிம்மதியாவது கிடைச்சிருக்குமேடா எனக்கு. அம்மா, வாய மூடு. உன் மேல ஏற்கனவே அபாண்டமா பழி சுமத்தப்பட்டிருக்கும். நீ ஏண்டா காவல்ல இருந்து தப்பி ஓடி வந்து என்னை இந்த நிலை காலாக்கின 6 விரல்காரனை கண்டுபிடிச்சு உண்மை நிரூபிக்க நான் தப்பு ஓடி வந்தேன். இது குற்றமாமா? செல்வம், அம்மா, பேரோடும் புகழோடும் வாழ்ந்த நம்ம குடும்பத்துக்கு உன்னால கலகம் ஏற்பட்டிருக்க, அதை துடைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? எவ்வளவோ பாடுபட்டு என்ன ஆளாக்கினேன். உன் மகனுக்கு வர்ற கெட்ட பேர் உனக்கு இல்லையாமா? செல்வம், அம்மா, நீ சொல்றது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னால் அவனை எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? உனக்கு எந்த ஆதரவும் இல்லையடா. அம்மா, நீ இருக்கும்போது எனக்கு வேறு யாருமா வேணும்? செல்வம், செல்வம், என்ன நடந்தாலும் சரி, இனிமே நீதி தவறாதே. உன் உயிரை கொடுத்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சு நிரபராதிங்கிற பெயரோடு திரும்பி வாப்பா. செல்வம் தப்பிவிட்டான். Yes, boss. இதை சொல்லத்தானே வந்தீர்கள்? Yes, boss. அதற்கு ஏற்பாடு செய்தவனே நான் தான். ஆச்சரியப்படாதீர்கள். செல்வம் காவலில் இருந்து தப்பியதால் அவனைத்தான் உண்மையான குற்றவாளி என்று துரத்துவார்கள். அவன் அகப்படாத வரை நமது காரியத்தை சுலபமாக நடத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் செல்வத்தின் மீது நம்முடைய கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Boss, அவனையே ஒழித்து விட்டான். அவசரப்படுகிறாய். சந்தர்ப்பம் வரும்பொழுது அதையும் செய்வோம். நீங்கள் போகலாம். ఏమిటి? నమస్కారం అండి. మేనేజర్ గారు, నేను అడిగిన దానికంటే ఎక్కువగా పంపించాను. మీ సహాయానికి చాలా సంతోషం. దానికేమిటి? ఇట్ ఇస్ మై డ్యూటీ. क्या बात है? साहब, मुझे 2 टन स्टॉक चाहिए साहब, और बॉम्बे कलकत्ता का एजेंसी मुझे दीजिए. అచ్చా, తెచ్చా. ಏನ್ರಿ? ನಮ್ಮ ಕಂಪನಿ ಪೆರಿಯುವ ಮೊದಲು ಬಹಳ ತಾಪತ್ರೆಯ ಪಟ್ಕೊಂಡಿದೆ ಸರ್. ಈಗ ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. ಮನಸ್ಸು ಕೂಡ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಗಿದೆ ಸರ್. బాల సంతోషం. நம்ம முதலாளி பேர்ல இருக்கிற பள்ளிக்கூட கட்டட திறப்பு விழா வர வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அந்த விழாவுக்கு முதலாளியும் வந்தா எங்களுக்கு ரொம்ப கௌரவம். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். இத பாருங்க, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் நம்ம முதலாளின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எதிர்பார்க்காது. മാനേജർ സാറേ, ഞാൻ എത്ര ദിവസമാ നിങ്ങളോട് സ്റ്റാക്ക് ചോദിക്കുന്നു, എപ്പോഴാണ് തരാൻ പോകുന്നത്? வேகத்தில் ஏற்பாடு செய்யும். சந்தோஷம். அப்போ நீங்க எல்லாம் போயிட்டு வர்றீங்களா? நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இதுல கையெழுத்து போடுங்க சார்.
நேற்று மாலை உங்களுக்காகவே காத்திருந்தேன், ஏமாந்தேன். இனி உங்களுடன் நான் பேசவே மாட்டேன். இப்படிக்கு உங்கள் காதலி மீனா. வெரி குட். கோபமா? என்கிட்ட பேசவே மாட்டியா? இனிமே இப்படியே தான் இருக்க போறியா? அப்படின்னா உங்கள் காதலின்னு இதுல ஏன் கடைசியில குறிப்பிட்டிருக்க? ஐயோ, அப்படி எழுதியிருக்கேன். மீனா, நேத்து நான் உன்னை சந்திச்சிருந்தா கூட இந்த இன்பம் கிடைச்சிருக்குமா? இப்படி எல்லாம் பேசி என்ன சமாதானப்படுத்த எங்க கத்துக்கிட்டீங்க? சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என்னை ஏமாத்திட மாட்டீங்க. ஏன் சந்தேகப்படுற? இத பாரு, கலா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த கல்யாணம் நமதுதான். ஏன் மணி அடிக்கும்? வணக்கம் சார். அப்படியா? இத வந்துட்டேன். மீனா, கலாவை பொண்ணு பார்க்க வர்றாங்களா? என்ன முதலாளி அவசரமா வர சொல்லிருக்கிறாரு. வரட்டுமா? எங்க பையன் வரலையா? இப்ப வந்துடுவான். பொன்னம்பலம், நீ அவனை பார்த்தது இல்லையே? எங்க பார்த்தேன்? ஊட்டியில படிக்கிறான்னு, அப்புறம் உத்தியோகத்துக்கு போயிட்டான்னு சொன்னேன். எங்கப்பா பார்க்க முடிஞ்சது? அவன் விக்ரமாதித்தனா மாறிட்டான். 6 மாசம் டில்லின்றான், 6 மாசம் கல்கட்டான்றான். ஏன், நானே முந்தா நாள் தான் பார்த்தேன். அப்பா வாப்பா நடராஜ். உட்காருங்க. இவர் என் பழைய நண்பர், உனக்கு வருங்கால மாமனாரு. எனக்கு தெரியும்பா இவர. என்னப்பா இது, நீ அவனை தெரியாதுன்னு சொல்ற, அவன் உன்னை தெரியும்னு சொல்றான். இன்ஸ்பெக்டருக்கு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களை தெரியாமலா இருக்கும்? அவர் இவருடைய மேனேஜர் சிதம்பரம். சிதம்பரத்தை எனக்கு தெரியும்பா. உன்ன வர சொல்லு. கலா கலா, வாமா. பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுமா. சௌக்கியமா ரொம்ப சாப்பிடப்பா, காபி சாப்பிடு. மாப்பிள சாப்பிடுமா. ஏமா பயப்படுற? தைரியமா இரு. ஏப்பா, இவருக்கு ஒரே மாதிரி 2 பொண்ணு இருக்குதோ? யாரா சொன்னது? ஒரே ஒரு பொண்ணுதான். ஓஹோ, பொண்ணு என்ன படிச்சிருக்கு? BA வரைக்கும் படிச்சிருக்கு. டென்னிஸ்ல பெரிய சாம்பியன். அழகா ஆடும், பிரமாதமா பாடும். ராமாவில் கூட நடிச்சு பழக்கம் உண்டோ? ஏய், என்னடா இது? நீ வாமா, உள்ள போகலாம். இல்லப்பா, எவ்வளவு படிச்சிருக்குதுன்னு கேட்டா ஆட தெரியும் பாட தெரியும்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க. நமக்கு வேண்டியது குடும்ப பொறுப்புள்ள ஒரு பெண். பாத்தியா பொன்னம்பலம், இவன் ஸ்டேஷன்ல கிராஸ் பண்ற மாதிரியே இங்கேயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். அதனால என்ன, அவர் கேள்வி கேட்க இதுதானே நேரம். நான் இங்க இன்ஸ்பெக்டர் வரல, பெண் பார்க்க வந்து. பரவாயில்ல, நீங்க எப்படி வந்திருந்தாலும் என்ன பத்தியும் என் பொண்ணை பத்தியும் நல்லா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. நீ என்னப்பா என்னமோ புது ஆளுகிட்ட பேசுற மாதிரி பேசுற? இல்லப்பா, அவர் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. மக அர்த்தத்தை கண்டுட்டேன். உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குதா? சந்தேகப்படுறாயா? பொண்ணை கேட்ட அபிப்பிராயத்தை சொல்லு. என் பொண்ணு நான் சொல்றபடிதான் நடக்கும். எங்க அப்பா சொல்றபடிதான் நானும் நடப்பேன். சரி சரி, அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு தேதி வைக்க வேண்டியது தானே? ஆமாங்க, நீங்க தேதியை முடிவு பண்ணுங்க, பாக்கி விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பொன்னம்பலம், நான் போயிட்டு வர்றேன். சரி சரி, நான் வரேன் மாமா. நான் கொஞ்சம் அதிகம் பேசிட்டா நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் வித்தியாசமா எடுத்துக்க. நீங்க வித்தியாசமா எடுத்துக்கூடாதுன்னு தான் நான். பரவாயில்ல பரவாயில்ல. சிதம்பரம், நான் வர்றேன். அப்பா வீட்டுல இல்ல. பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நான் வந்தேன். ஏன் கலா, செல்வத்தை உனக்கு முன்ன பின்ன தெரியாது, அவ்வளவும் நாடகம் நினைக்கிறேன் இல்லையா? உண்மைதாங்க. கலா, உங்க அப்பாவுக்கு கூட அவனை முன்ன பின்ன தெரியாது. எனக்கு தெரியாது. நீ ஏன் என்ன பார்த்து பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன்?
இது என்ன கேள்வி? பெண் பார்த்துட்டு போனவரை திடீர்னு திரும்பி வந்து என்ன பார்த்து பேசணும்னா நான் ஆத்திரக்காரனும் இல்லை, அத்துமீறி நடக்கிறவனும் இல்லை. என்னையும் மீறி எடுத்த ஆசையினால இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சு. பரவாயில்லைங்க. எனக்கு நீ சொந்தமாக குறைக்கிறது நினைச்சேன். உனக்கு உங்க அப்பாவுக்கும் களங்கம் தேடு வகையில நடந்துகிட்ட அந்த கள்ள நோட்டுக்காரன் இன்னும் பிடிக்காம இருக்கிறோமேன்னு எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா உன் குறும்புக்கும் கேலிக்கும் இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது. சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு நான் இணைச்சவன் இல்லைங்கிறத நிரூபிக்கிறேன். நான் வரட்டும். நான் வரக்கிறேன். உங்க அப்பா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்றியா? போ, சொல்லிடுறேனே. டாடா. டாடா. உயிர் போய் உயிர் வந்துச்சு. என்னங்க, இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு, நீங்க வெளியில வரலாம். மிஸ்டர் கள்ள நோட்டு எங்க போயிட்டாரு? நான் கள்ள நோட்டா? ஓ, இல்ல 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 இல்ல, நல்ல நோட்டு. என்னையா அப்படி கூப்பிட்டு? இப்ப நீங்க எப்படி கூப்பிடுறது? என் பேர் உனக்கு தெரியாது? தெரிஞ்சா கலா. போதும் போதும். முதல்ல கலான்னு சொன்னீங்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. இப்போ பட்டாளமே வந்துடும்னு பயப்படுறியா? ஆமா, பதுங்கி பதுங்கி வாழ்றவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன ஆபத்து வருமோன்னு நினைச்சா. நீதியின் நேர்மையின் துணை இருக்கும் போது நாம் எதுக்கு பயப்படும்? உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளிவரும். நாம் வாழ்வும் மலரும். வரட்டுமா? தங்கம், எனக்கு தெரியும் எந்த தாயும் தன் மகன் மேல சந்தேகப்பட மாட்டான். ஆற அமர யோசிச்சு முடிவுக்கு வரும்போதுதான் நான் சொல்ற உண்மைகள் புலப்படும். நீங்க சொல்ற ஒவ்வொன்றையும் கேட்டா என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஊர் பெரியவங்களும் என் மேனேஜர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் செல்வம் கள்ள நோட்டுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு நான் முடிவுக்கு வந்தேன். அந்த தவறான வழியில இருந்து அவனை திருத்தவே முடியாதா? முடியும். செல்வம் வந்ததும் அவனை நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடான்னு சொல்லு. அதுக்கு பயப்பட்டா என்ன வந்து பாரு. வேண்டிய ஏற்பாடு நான் செய்யறேன். சரி என்ன? அம்மா. செல்வா, ஓஹோ, எந்த நேரமும் உங்க மகனைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காப்ல இருக்கு. அம்மா, உங்க மகன் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்னங்க எழுதிருக்கான்? இன்ஸ்பெக்டர் அவர்களே, என்னை பிடித்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். மீறி என்னை பிடிக்க முயற்சி செய்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். எச்சரிக்கிறேன். இப்படிக்கு செல்வம். ஐயோ, செல்வமா இப்படி எழுதிருக்கான்? சந்தேகம். ஏம்மா, உங்க மகன் எங்க போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதுங்க. உண்மையை சொல்லு. தப்பி உடனே குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதும் அவங்க இருப்பிடத்தை போலீஸ் சொல்லாம மறைக்கிறதும் மாபெரும். அதுக்காக உங்களை கைது பண்ண வேண்டி வரும். உண்மையை சொல்லுங்க. பாத்தீங்களாமா, உங்க மகன் நல்லவன் சொன்னீங்களே, இப்ப புரியுதா? எனக்கு இந்த பக்கமா தானே வந்தான். எங்க போயிருப்பான்? ஹலோ மிஸ்டர் ஜெயசிம்ஹா. அம்மா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலாம். மிஸ்டர் ஜெயசிம்ஹா, உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம். ஐயோ, உங்களை பார்க்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, எஸ் மேனேஜர் ஸ்பீக்கிங். வாட்? தப்பி ஓடிய கைதி செல்வமா? மார்வேஷன் இங்கேயா?
நானா சார், என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைய முடியும். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்களே வந்து சோதனை போட்டு பாத்துக்கலாம். செல்வம், எங்களுடைய கருணையினால வெளியில சுத்தி திரிகிற நீ எங்க இடத்தையே கண்டுபிடிக்க முயற்சிக்க. உன்னால அது முடியாது. போய் வரட்டுமா? யார் நீ? என்ன தெரியல உனக்கு? தெரியலையே. பரவாயில்ல, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன் தேவை எனக்கு புரியும். உனக்கு எவ்வளவு சில்லறை வேணும்னாலும் என்கிட்ட இருக்கு. சில்லறை? ஆமா, நீ பதுக்கி வச்சிருக்கிற கள்ள நோட்டு. கள்ள நோட்டு? ஐயோ பாவம், நீ அதை பார்த்ததே இல்லை போல் இருக்கு. நீ என்கிட்ட சில்லறை மாத்தினியே, அதுக்கு பேர் தான் கள்ள நோட்டு. எங்கே, எப்போ? 6 வரை கையக்க. நீதான் செல்வமா? ஆமா. அப்ப ஏமாந்த செல்வம் இப்ப தப்பியோடைய கள்ள நோட்டு கை. நீ நிரபராதி. உன்னை எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு உன் தாய் கதறி எழுத காட்சி இன்னும் என் கண் முன்னாடி அப்படியே நிற்குது. உன்னை ஜாமீன்ல கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ பாடுபட்டு, ஆனா நீதான் அவசரப்பட்ட. இன்ஸ்பெக்டர், இந்த நேரத்தில் நீ ஓடுனா தான் ஆபத்து. உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை எப்படி நம்புறது? உன் தாய் மேல ஆணை. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? சுமாரா தெரியும். ஆல்ரைட், நீ கொஞ்ச நேரம் என் டிரைவரா நடிச்சிரு. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் சிதம்பரம், எங்க இவ்வளவு தூரம்? வர்ற வழியில கார்ல ஒரு ஸ்லைட் ரிப்பேர், அதான் பார்த்துட்டு இப்ப புறப்பட்டு இருக்கேன். அப்படியா? என் சைக்கிள் டியூப் கூட வெடிச்சு போயிடுச்சு. அதனால என்ன, போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். டிரைவர் சார், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. 809 வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன். மிஸ்டர் சிதம்பரம், கலா சௌக்கியமா இருக்குதா? இட்ஸ் ஆல் ரைட். இந்த பாருங்க, முதல்ல நான் கலாவை சந்திச்சதும் பிறகு அவளையே பெண் பார்க்க போனதும் ஒரு தனி கதை. அது கதையாகவே போயிடக்கூடாதுங்கிறதா முதலாளிக்கு எனக்கும் கவலை. அது கல்யாணத்துல முடியத்தான் போகுது. நீங்க எல்லாம் சந்தோஷப்படத்தான் போறீங்க. அந்த நாள் என்னைக்கு? செல்வம் பிடிபட்ட பிறகு. அவனை போல ஒரு அயோக்கிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. எங்க நான் இருந்தா அவனை பிடிச்சிடுவனோன்னு என்னையே சுட்டுக்குள்ள முயற்சி செஞ்சான். அது அவங்க அம்மாவையே காயப்படுத்தி. என்னப்பா? ஒண்ணும் இல்லைங்க. நல்ல வேலை, நாங்க இருந்ததுனால அவங்களை காப்பாற்ற முடியுது. ஐயோ பாப்பா, நான் வரட்டுமா? தனியா ஒரு விஷயம் பேச. எங்க மிஸ்டர் சிதம்பரம், உங்க டிரைவரை காணா? போயிட்டானா? எப்படா காரை நிறுத்துவாங்க, எங்கடா டீக்கடை இருக்குன்னு தேடிட்டு போறதான் இவங்க வேலை. அம்மா, அம்மா, வெளியே இந்த வீட்டுக்குள்ள கார் எடுத்து வைக்காது. ஐயோ, சுட்டது நான் இல்லம்மா, நான் சொல்லலம்மா. கள்ள நோட்ல நீ சம்பந்தப்படல, காவல்ல இருந்து நீ தப்பி ஓடி வரல. இன்ஸ்பெக்டர் சொல்ல நினைச்சு என்ன சொல்லு, எதுவுமே செய்யல. நான் நம்புறேன். அம்மா, தயவு செய்து நீ வெளியே போயிடப்பா, போயிடு. நீயுமா என்ன சந்தேகப்படுற? அம்மா, நான் சொல்றதை கேளுமா, சொல்றதை கேளுமா. மானம், மரியாதை, மனசாட்சி இவர்களை விட்டு நீ சொல்ற உண்மையை நான் கேட்டது போதும். போ வெளியே. முடியாதுமா, இந்த பணியோட நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். நீ போக வேண்டும். உன்னை பெத்த பாவத்துக்காக நான் போறேன்டா. வேண்டாமா, வேண்டாம்.
நீ போக வேண்டாமா? நான் போறேன். நான் போறேம்மா. என்ன நடந்தாலும் நீதியும் நேர்மையும் தவறாதேன்னு சொன்ன வார்த்தை என் நெஞ்சிலேயே இருக்கு. நான் போறேம்மா. நான் போறேம்மா. செல்வா, செல்வா, அட என்னப்பா இப்படி ஓடுற? நீயா எப்ப வெளியே வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு. உன்னைத்தான் தேடிக்கிட்டு அலையிறேன். எதுக்காக? என்னால முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யத்தான். எனக்கு நீ ஏன் உதவி செய்யணும்? கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு நிரபராதி பழி சுமந்து திரியிறியங்கிற அனுதாபம் தான் காரணம். நன்றி. தேவைப்படும் போது சொல்றேன். அட என்னப்பா இப்படி கத்திரிக்கோள் போட்ட மாதிரி பேசுறிய? ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை உனக்கு சொல்லலாம்னு வந்தா. உண்மையா? ஆமா, நீ தேடி திரியிற 6 விரல்காரனை பற்றிய உண்மைகள். பவானந்தர்னு இந்த ஊர்ல ஒரு சாமியார் இருக்காரே, உனக்கு தெரியுமா? தெரியாது. அவருதானப்பா கள்ள நோட்டு கூட்டத்துக்கே அதிபதி. ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? விடுதலையாகி வெளியே வந்த எனக்கு அவர்கிட்ட வேலை வாங்கி தர்றதாக கூட்டிக்கிட்டு போனா என் சிநேகிதன். அப்பத்தானப்பா அவங்களுடைய அந்தரங்கம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா ஜெயில இருந்து புது மனுஷனா மாறி வந்த எனக்கு அந்த வேலை பிடிக்காதனால அவங்க கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். உன்னை நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். இனிமே உன் கவனமெல்லாம் பவானந்தர் கல்லூரி தில்ல நகர்லயே இருக்கட்டும். அவர் கல்லூரி தில்லை நகர். தெரியாது சிதம்பரம். கணபதி எப்பவுமே எனக்கு வலது கை மாதிரி. நான் ஈடுபடுற ஒவ்வொரு காரியத்திலையும் அவரோட உதவி இருந்துகிட்டே இருக்கு. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அதுதான்ப்பா உலகம். அப்போ நான் ஒரு 50,000 போட்டுக்கிட்டுமா? என்ன கேட்காம நீங்க செய்திருக்க. எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறது நல்லது இல்லையா? ஓகே, அப்ப நான் வரட்டுமா? வாங்க போகலாம். மக்களை ஏமாற்ற இந்த வேஷம். சட்டத்தின் பிடியிலிருந்து நீங்கள் எத்தனை நாள் தப்ப முடியும்? பார்க்கிறேன். பார்த்து வந்தா தரமா அடிபட்டு கிடக்குறேன். இதான் நீ செஞ்ச முதல் ஆக்சிடென்டா? ஏதோ கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு வா. பேசு பேசு. நீ பேசாத சொல்ல பேசு. வாய முடியா? நான் வாங்கி போடுறேன். நீ என்ன கொடுப்பேன்னு சொல்லு. நான் ஏன் சத்தம் போடுறேன்? என்னது? என்னைய குடுக்குறது? உனக்கு தெரியாதா? நான் இப்படி கார்ல போய் மோதிக்கினேன்னா 500 1000 கொடுத்து எனக்கு சமாதானம் பண்ணிக்குவாங்க. போன வாரம் கூட ஒரு கார்ல மோதினேன். 300 ரூபாய் சாவுக்கு ஆக்கி கொடுத்தான். நீ எவ்வளவு கொடுத்த? ஓஹோ, இதுதான் உனக்கு தொழிலா? ஆமா, நீ கேள்விப்பட்டது இல்ல? ஆக்சிடென்ட் ஆரம்பம்னு இவர்தான். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னால மாவடி பக்கம் போ. எதுக்கையா? அங்கதான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்காங்க. தொடங்கி கூட்டு போன பொண்டாட்டி. சரி சரி சரி, நீ காலையில யார் முகத்துல முழிச்சானோ? இந்தாயா சோப்பு வந்துருச்சு, இறங்கு. என்ன சத்தத்தை காணோம்? யோ
ஐயோ மயக்கம் வந்துருச்சு போல இருக்கு. என்னை பார்க்காதீங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏன் கோபம்? கோயில் கொண்ட சிலையா குத்துமலர் கொடியான்னு என்னை வர்ணிக்கத்தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? இந்த ஆண்களே இப்படித்தான், பெண்களை பார்த்த உடனே என்ன பள்ளி அழிச்சுக்கிட்டு கடமையை மறந்துடுவாங்க. பொம்பளைங்க மட்டும் என்ன, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டு முகத்தை வச்சுக்கிறது. மயிலு, குயிலு, கண்ணு, காதலியன்னு புகழ்ந்துட்டா போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ காரியம் ஆகணும், புகழ்ந்தா. புகழ்ந்தது போதும், விஷயத்துக்கு வாங்க. உங்க ஆபீஸ் மேனேஜர் சிதம்பரத்தை நீ கண்காணி. ரொம்ப நல்லவராச்சே. இந்த நம்பிக்கை திரைக்கு பின்னாலதான் அவன் இந்த ஊரையை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். யாருக்கு தெரியாம அவன் ஆபீஸ் ரூம் சோதனை போட முடியுமா? இவ்வளவுதானா? அப்படி செஞ்சிடுவேன். இப்படி உதவி செய்யறதுக்கு எனக்கு நண்பன் இல்லாத குறைய நீதான் தீர்த்து வைக்கிற. உன்னை சந்திச்சது தவறான்னு போதும் போதும், நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு. இந்த வேலையை நான் ஏன் ஒதுக்குன்னு தெரியல. ராத்திரில தூக்கமே வர மாட்டேங்குது. வெளியே 4 பேருக்கு செஞ்சுட்டா என்ன ஆகும்னு பயமா இருக்கு. யாருக்குமே தெரியாதுங்க. நீங்க அனாவசியமா மனசு போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. தைரியமா இல்ல. இல்லையே, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலைக்காரங்க விஷயத்தை வெளியே போயிட்டா என்ன பண்றதுன்னு அப்பா பயப்படுறாரு. காரியத்துல கொஞ்சம் கவனமா இருந்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மனவேதனை குறையும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். என்ன நடுற அப்பா, கவலைப்படாம இன்னைக்கே நீங்க வேலையானீங்க. சமாச்சாரத்தை எவனாவது வெளியில சொல்லட்டும், அப்புறம் நான் கவனிக்கிறேன். சரிடாப்பா. சாமி, எப்படி புதன்கிழமைக்கு ராத்திரிக்கு நீங்களே இங்க வந்து பொறுப்பா கையோட எடுத்துட்டு போயிடுங்க. அவ்வளவுதான் எனக்கு தேவை. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியவங்க குற்றவாளிகளுக்கு குழந்தையா இருந்தா சமுதாயம் எப்படி சீர்திருந்தோம்? இருக்கட்டும், தகுந்த அத்தாட்சி கிடைக்கும் வரையிலும் காத்திருக்கேன். எங்க வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் வந்து நம்ம ஆமா, நீ எங்க வந்த? நான் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த இடம் பிக்னிக் நல்லா இருக்குமான்னு வந்தேன். அது இருக்கட்டும், நீங்க எங்க வந்தீங்க? ஒண்ணுமில்ல, இந்த இடம் விலைக்கு வர்றதா கேள்விப்பட்டேன். அப்படியே பாத்துட்டு போயிட்டா அப்புறமா விலை பேசிக்கலாமே. அதுக்கு இந்த இடம் சரிப்படாது. ஆமா ஆமா, நான் எதிர்பார்த்ததுக்கு ஏமாற்றா. அப்போ புறப்படலாமா கண்ணா?
நீங்க போங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க? அங்கே. சரி. எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? நான் இங்கதான் இருந்தேன். நீதான் என்ன கவனிக்காம போய் சிதம்பரத்துக்கிட்ட ஆப்பிட்ட. நான் ஆப்பிட்டுக்கிட்டா எப்படியே தப்பிச்சுட்டு வந்துடுவேன். ஆனா நம்ம கையில சிக்கி இருக்கிற 6 வரலுக்காரன் தப்பவே முடியாது. யாரவன்? சிதம்பரத்தை பின்தொடர்ந்ததுல ஏதாவது துப்பு கிடைச்சதா? கிடைச்சிருக்கு. என்னது? சீக்கிரம் சொல்லு. முடியாது. அலா, இது விளையாடுற விஷயமா? இதை எப்படி துடிக்குது தெரியுமா? எப்படி துடிக்குது? படுக்கு படுக்குன்னுது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படித்தான். அலா, மிஸ்டர், கோவிச்சுக்காதீங்க. இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க கண்ணை கட்டியா மூடிக்கணும். 1 2 3 சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. சரி சரி, சொல்லி சொல்ல. சொல்லேன்னா நான் சொல்லவே மாட்டேன். சரி, கண்ணை மூடிங்க. 1 2 3. எங்க அடிச்சது? இதுதான் பிக்னிக்கு இடம் பாக்குற லட்சணமா? செல்வம், எத்தனை நாளா இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்க? உன்னை பார்த்து ஊர் சிரிக்கிற மாதிரி கலாவையும் பார்த்து ஊர் சிரிக்கணுமா? கலாக்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? சிதம்பரம், அனாவசியமா என் விஷயத்தை தலையிடாது. என் முதலாளியை விட அவர் குடும்பத்தில் எனக்கு அதிக அக்கறை உண்டு. இத புரிஞ்சுக்காம பேசினா நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? செல்வம், சிதம்பரம், நான் நல்லவங்க நாணயமானவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பேன், ஆனா உன்னை போல என்ன சொன்னேன்?
வெரி குட் கடா, நல்ல காரியம் செஞ்சு. இது அவனுக்கு வேண்டியதான். வா போகலாம். முடியாது. முடியாதா? இப்ப நீ வரப்போறே இல்லையா? சிதம்பரம். ஆல் ரைட், நான் கவனிச்சுக்கிறேன். வைக்கமா இருக்கிற இங்க யாருமே இல்லையா? யாராவது வாங்களே. இப்ப நான் என்ன செய்யுது? விஷயம் பேசணும். என்ன? கொஞ்சம் தனியா பேசினா. அப்பா இல்ல? அப்பா, அவர் வந்திருக்காரு. யாருமா? அவர்தான்ப்பா. அவர் என்ன யாருமா? அதுதான்ப்பா அவரு. இன்ஸ்பெக்டர்னு சொல்லுக்கல. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாரே, அவர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர், இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சாக்க என் மானமே போயிடுது. நீதான் காப்பாத்து. வாங்க மாப்பிள, வாங்க. எப்போ? மாமா ரொம்ப பிஸியா இருக்காங்க போலுக்கு. எல்லாம் ஒண்ணு இல்ல. கலாவை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன். கலா இப்படி நடக்கும் நான் நினைக்கவே. படிச்ச பொண்ணு ஹேண்ட்பேக் எப்படி கண்ட இடத்துல போட்டுட்டு வந்தா நல்லா வர. மாமா, கலா கிட்ட கொடுத்து கவனமா வச்சு. எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தியா? காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கறதானே உங்க டியூட்டி. கலா, ஹேண்ட்பேக்ல எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. கலா, அந்த பையன் கொஞ்சம் எதுக்கு? உனக்கு சம்பந்தம் இல்லாது அந்த பையில எதுக்கு இருக்கணும்? என்ன உடன் சொல்றேன். மாமா, நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட போறீங்க. ஏமா, அதுல ஏதாவது கள்ள நோட்டு இருந்ததா? ஏன் மாமா அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? சரி, போலீஸுக்கு தொல்லை கொடுக்கவும் பொதுமக்களுக்கு குழப்பம் தரவும் ஒரு சில பொல்லாதவங்களுக்கு வாழ்வழிக்கும் ஒரு சூழல் இருக்கிறே, அதுக்கு அச்சி வரமே இந்த 6வது விரல் தான். அது எப்படி கலாவுடைய பையில வந்தது? சொல்லு கலா. ஏன் முழிக்கிறேன்? நான் என்ன கள்ள நோட்டுக்காரியா இல்ல அந்த கூட்டத்தோட சம்பந்தப்பட்டவளான்னு கேள? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுல புரியறதுக்கு என்ன மாமா இருக்குது? காணாம போன கலாவுடைய பையன் ஒரு கான்ஸ்டேபிள் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதோட எனக்கு கிடைச்ச இந்த 6வது விரலையும் அந்த பையில போட்டு கொண்டு வந்தேன். சம்பந்தப்பட்டவங்க யார் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். பாவம் கலா. உங்களுக்கு தான் கொஞ்சம் துப்பு கிடைச்சாலும் விஷயம் கண்டுபிடிக்காம விட மாட்டீங்களா? கண்டுபிடிக்கத்தான் போறேன், அவங்களும் கம்பி எண்ணத்தான் போறாங்க. மாமா, இத நீங்க கொஞ்சம் கையில போட்டு பாத்தீங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? பயப்படாதீங்க மாமா, நான் உங்களை இங்க அரெஸ்ட் பண்ண வரேன். கொஞ்சம் போட்டு தேவாரம் திருவாசகம் பிடிக்கிற கையில இத போட்டு பாக்குறமேன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. என்ன பாத்து எனக்கே செய்த மாதிரி இருக்க? ஆச்சரியமா இருக்கு சார். கலா, நீ போட்டு பாரு. என்ன இதெல்லாம்? வேணும்னா மேனேஜர் போட்டு பாரு.
தாராளமா போட்டு பாக்குறேன். இங்க கொடுங்க சார். ஆல் ரைட். கேக்குற மாமாவை விட மேனேஜருக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எதுக்கும் நீங்களும் போட்டு பாருங்களேன். எல்லாரையும் விட உங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. உண்மைதான். இப்படி எல்லாருக்குமே பொருத்தமா இருக்கும்படியா ஒரு விரலை செஞ்சு ஊரை ஏமாத்திட்டு தெரியறானே, அவன் இனிமே என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கையும் களவுமா செல்வத்தை பிடிக்கத்தான் போறேன். அதுக்கப்புறம் தான் கலாவுக்கு எனக்கு கல்யாணம். இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு உங்க மாமா. அப்பா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியாச்சு. கல்யாணம்னு சொன்னதும் கலா ஓடுறத பத்தீங்களா? ஆமா. நான் வரேன் மாமா. ஆகட்டும். சிதம்பரம், நான் வர்றேன். எல்லாம் ரெடியா? சாமி, இப்பதான் எனக்கு நிம்மதி. குறிப்பிட்ட நேரத்தில் நான் கொடுத்துட்டேன். இனிமே உங்க பொறுப்பு. எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க? எல்லாம் வந்துருச்சு. அப்பா, எங்க போன வருஷம் மாதிரி கேள்வித்தாளுகள் எல்லாம் வெளியாயிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க பாருங்க, இதுல இருக்கிற கேள்வித்தாள்கள் எல்லாம் பிரிச்சு நாளைக்கே நமது கிளப்பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் உடனே அனுப்பிச்சிடணும். சரிங்க. சாபாஷ், சரியான வேலை செய்தாய் ராஜு. அந்த செல்வம் சாமியாரின் பின்னாலேயே சுத்திக் கொண்டு தெரியட்டும். பாவம் சாமியார். ராஜு, செல்வம் குழப்பமடைந்து திரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக இன்னும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இரு. குமார், இந்தா வழக்கம் போல் இந்த பெட்டியை எடுத்துக் கொண்டு போய் கொடுத்து விட்டு வா. ஓகே பாஸ். ராஜு, என்ன இன்னும் காணமே? என்ன பண்றானுக்கு இவனு? என்னையா பொட்டியை கையில வச்சுக்கிட்டு திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இருக்கு? பெட்டியில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஏ கமலா, செல்வத்தின் கையில் சிக்கியிருக்கும் குறிப்புகளில் தான் நமது ரகசியம் முழுவதும் அடங்கி இருக்கிறது.
அவைகளை அவன் போலீசில் ஒப்படைப்பதற்கு முன்னால் அவனையோ அவனது பிணத்தையோ உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சொல்லாதே, செய். என்ன எப்படி பாக்குறீங்க? இது கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. இனிமே உங்கள்கிட்ட நான் பணமே வாங்க போறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஆமா, பின்ன நான் வேற நீங்க வேறன்னு பிரிச்சு பேசுறீங்களா? நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன? எந்த அறையில இருந்து நீ அந்த ரப்பர் வரல கொண்டாந்தியோ அதே அறையில இருந்து எனக்கு முக்கியமான சில குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அதுல இருக்கிற விஷயங்களை கொண்டு அந்த கள்ள நோட்டு கூட்டத்தை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். எப்படியும் சீக்கிரம் நீங்க நிரபராதின்னு விடுதலை ஆயிட்டா எனக்கு அதுவே போதும். அந்த நாள் நெருங்கிட்டு உங்க அப்பா யார வைரம் நினைச்சிருக்காரோ அவன் சாதாரண கண்ணாடி கல்லுங்க நிரூபிக்க போறேன். சிதம்பரத்தால் உங்க அப்பாவுக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வரலாம். அப்பாவை எச்சரிக்கை சொல்லு. சரி, அப்ப நான் வரேன். செல்வம், நீயா? ஆமா, உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும். எங்கிட்டயா? சாமியாரு நினைச்சு நானே ஏமாந்துட்டேன். நினைச்சிரு, இப்ப என் கூட புறப்படு. எங்க? கள்ள நோட்டு அச்சடிக்கிற இடத்தையும் உனக்கு காட்டுறேன். கள்ள நோட்டு அச்சடிக்கிறடமா? ஆமா. அப்பா, அப்ப நானும் வரேன். நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எனக்கு ஒரு ஆபத்து வராது. என்ன கேளு, தைரியமா வீட்டுக்கு பாத்துருவோம். பாப்பா, 2 கிரஷ் உண்டா? வந்த விஷயம் என்ன? ஏன்ப்பா இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாரு. உன்னை அந்த இடத்துக்கே கூட்டு போறேன். நீ ஏன் இங்க வந்த? என்னுடைய கடமையை செய்ய. கடமையா? ஆமா, உங்களுடைய இன்ப துன்பங்களில பங்கெடுத்துக்கிறது என் கடமை இல்லையா? ஏன் கலா, நான் சிரிச்சா நீ சிரிப்ப. ஆமா, நீங்க அழுதா நானும் அழுவேன். அப்படின்னா வாழ்க்கை பூராவும் என்னோட ஒத்துழைப்பு இல்லையா? ஆமா. வாங்க.
என்னப்பா செல்வம், அந்த இடத்த போய் பார்க்கலாமா? அந்த இடத்துல போய் பார்க்கலாமா? ஏன்பா என்ன எனக்கு மயக்கம் மருந்து கொடுக்குறியா? என்னப்பா? நீ கிரஷ்ல கலந்து கொடுத்த பாரு மயக்க மருந்து. நீ எல்லாம் நீ சொல்ற எந்த காரணத்தையும் நான் கேட்க தயாரில்லை. நம்ம அந்தஸ்துக்கு மரியாதைக்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ போகலாமா? ச்சே, நம்ம குடும்ப கௌரவத்தை விட அந்த அயோத்தி பையன் உனக்கு பெருசா போயிட்டாங்க. அப்பா தாய் இல்லாத பிள்ளைன்னு உனக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அதுக்கு எனக்கு சரியான தண்டனை. ச்சீ, 4 பேருக்கு முன்னால நான் தலை வந்து நடக்க முடியாம வச்சிருக்கேன். அப்பா, என்னால உங்களுக்கு ஒரு நாள் அந்த நிலைமை ஏற்படாது. நீங்க நம்பி இருக்கிற உங்க மேனேஜர் சிதம்பரத்தினாலதான் நம்ம குடும்பத்துக்கே பெரிய ஆபத்து வரப்போகுது. ஆமா அப்பா, நம்ம ஆபீஸ் தான் அவனுடைய அக்கிரமங்களுக்கு எல்லாம் உபயோகப்படுத்தும். நாளைக்கு போலீஸ்ல அவனை பிடிச்சு அது உங்களை பாதிக்காதா? அவன் அப்படிப்பட்டவன் என்னால நினைக்க முடியல. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா என்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்க என்னால முடியும். ஆனா ஒரு தந்தைக்கு மகளால் அவமானம் ஏற்பட்டா அந்த அவமானத்தை துடைக்க சாபத் தவிர வேற வழி இல்லை. அப்பா, இதெல்லாம் சொல்லாதீங்க. கலா, நீ ஏதாவது எனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சா இனிமேலாவது இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம். உங்களை பார்க்கத்தான் வர்றேன். நேற்று நைட் கிளப்ல செல்வம் பூந்து ஒரே கலாட்டா செஞ்சிருக்காங்க. நாங்க போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு எங்க போயிட போறான்? அந்த கலவரத்தை பத்தி முழு விவரமும் எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா நம்ம யார சந்தேகப்பட்டு இருந்தோமோ அது ஊர்ஜிதமா போயிடுச்சு. இனிமேல் செல்வத்தை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே. இப்ப அவன் இருக்கிற இடமே தெரியல. அதை கண்டுபிடிக்க சுலபமான வழி இருக்கு. எஸ் சார். செல்வம் தப்பிதற்கு யார் காரணம் தெரியுமா? தெரியும். ராஜு. அவன் இப்போது செல்வத்தின் கையா. அவனை விட்டு வைக்க கூடாது. நீ செல்வத்திற்கு உடன் துரோகி. அவன் தப்பியதற்கு நீதான் காரணம். இல்லை, உங்களுக்கு நான் ஒரு நாள் துரோகி கேட்டாதே. சந்தேகப்படாதீங்க. உங்க வாக்க நான் தெய்வ வாக்கா கருதுறேன். உங்களுக்காக என் உயிரே கொடுத்து சித்தமா இருக்கிறேன். அடுத்தது செல்வத்தின் தாய் இங்கு வர வேண்டும். அந்த செய்தி அவனுக்கு தெரிய வேண்டும். குடித்துக் கொண்டு ஓடி வருவான். வழிகள் திறந்தே இருக்க யாரும் அவனை தடுக்க வேண்டும். ஹலோ, நீங்களா? இதோ இப்ப வந்துடுறேன். இந்த வீட்டுல கலாங்கிறது யாருமா? நான்தான். நான் தான் செல்வத்தோட தாய் மாமன். செல்வத்து அம்மா தாக கிடக்குறாங்க. செல்வத்தை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாங்கம்மா. செல்வம் எங்கம்மா இருக்கிறா? ஒரு மாவடி தோப்புல இருக்காரு, அவரை பார்க்கத்தான் போயிடுச்சு. நீங்களும் வாங்க. கலா, நீ வர வேண்டாம், நானே போறேன். கைகளுக்கு விலங்கு பூட்டி உன் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். ஐயோ, அவர் அங்க இல்லைங்க. நான் போய் சொன்னேன். கலா, அவர் குற்றவாளி இல்லைங்க. தயவு செஞ்சு அவரை காப்பாற்ற மாட்டீங்களா? என்னம்மா இதெல்லாம்? உங்க மகன் இருக்கிற இடத்த கலாவு கேட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். கைது பண்ண புறப்பட்டேன். கருணை காட்டுங்கன்னு கெஞ்சுது. கலா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? இன்ஸ்பெக்டர், இப்பவே புறப்படுங்க. அவர் செய்த தவறுகளுக்கு நீங்க என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. அம்மா, உங்களை என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. செல்வம் உங்க மகன்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்கு. நான் வரேன், நான் வரேன். அம்மா, உங்களுக்கு பிள்ளை பாசம் கொஞ்சம் கூட இல்லையா? உங்க மகனை கைதியா பார்த்தா ஏமா இப்படி ஆசைப்படுறீங்க? கலா, எனக்கு இல்லாத அக்கறையா என் மகன் மேல உனக்கு இருக்கும். நீ அவன் வரணும். நீயாவது உங்க அப்பா சொல்றபடி கேளுமா. எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்லை. அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போற? அப்பா, நான் அவரை காப்பாத்தலைன்னா நான் தான் அவரை காட்டி கொடுத்தேங்கிற பழி என் மேல வந்துடும். வரேப்பா. கலா,
அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா வா இப்படி. அப்பா 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 ஐயோ அப்பா அப்பா செல்வம், அப்படியே நில். இன்ஸ்பெக்டர் யாரையோ எதிர்பார்த்த எதிர நான் வந்து நிக்கிறேன் இல்லையா? திகைக்காத. இந்த நிலைமைக்கு காரணம் உன் காதலி கலாதான். கலாவா? ஆமா. அன்று நீ காவலில் இருந்து தப்பி ஓடிய போது கணவன் என்று சொல்லி காப்பாற்றியவள்தான் இன்று உன்னை காட்டிக் கொடுத்த. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அன்று என்னை காப்பாற்றும்படி அவளை தூண்டியது. நிர்பந்தமும் நெருக்கடியும் இந்த என்னை காட்டிக் கொடுக்கும்படி அவளை வற்புறுத்தி இருக்கிறான். எப்படியோ இனி நீ தப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், நான் காவலில் இருந்து தப்பி வந்தது ஏன் தெரியுமா? கிடைக்க போகும் தண்டனைக்கு பயந்து. இல்லை, என் முகத்தில் விழிக்காதே, நீ என் மகன் இல்லை என்று என்னை பெற்ற தாயே சொல்லியதை விடவா ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் எனக்கு பெரிது. பின் எதற்காக? என் நிலை வேறு யாருக்கும் ஏற்படாமல் இருக்க தேச துரோகிகளை கண்டுபிடித்துக் கொடு. அதை செய்ய வேண்டியது நாங்க, நீ அல்ல. இன்ஸ்பெக்டர், இரவு பகலாக பாடுபட்ட எனக்கு சில உண்மைகள் கிடைத்திருக்கின்றன. ஒரு வார தவணை கொடுங்கள், அதற்குள் நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்துக் கொடுக்கிறேன். இல்லையானால் நானே சரணடைந்து விடுகிறேன். உன்னை கைது செய்வதுதான் என் கடமையே தவிர உனக்கு அழுகை காட்டுவது. இனி ஒரு நிமிஷம் நீ தாமதித்தாலும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ தப்பி ஓட நினைத்தால். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க இவரை கொஞ்சம் தாமதமா கொண்டு வந்திருந்தா கூட இவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். டாக்டர் சார், இதான் இவர் துப்பாக்கி. செல்வா 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 உங்களை காட்டி கொடுத்த பாவி நான் தான். நானே தான். செல்வம் எங்க கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ எங்கேயே இருக்க வேண்டியதுதான். அட பாவி, ஏன் இப்படி எங்க குடும்பத்தை சித்திரவதை செய்து? வீட்டுக்கு போய் கட்டி வை. செல்வம், செல்வம், ஐயோ, அம்மா. நீயா? ஆமா செல்வம், எவ்வளவோ அக்கிரமங்களை செஞ்சு வந்தானோ. எங்க நீ எங்க கூட்டத்தை காட்டி கொடுத்துருக்கோன்னு நினைச்சு ஒரு பாவம் அறியாத உங்க அம்மாவை சொல்றது அக்கிரமம் இல்லையா? எங்க அம்மாவையா? ஆமா செல்வம், இதை சொல்லத்தான் நான் உங்ககிட்ட ஓடி வந்தேன். அதுக்குள்ளாக அந்த பாவிக்கு என்னை குத்திட்டாங்க செல்வம். செல்வம், நீ உடனே நைட்லத்துக்கு ஓடிப்போ. அங்கதான் உங்க அம்மாவை எலக்ட்ரிஷன்ல வச்சு கொல்ல போறாங்க. ஓ செல்வம், உங்க அம்மாவை கொல்லாத செல்வம். அம்மா செல்வம். சபாஸ், நல்லா நடி.
குறைந்தான் செல்வம் குதிக்கும் நீரிலே வென்று சாக போகிறான். அம்மா அம்மா ஐயோ ஐயா ஐயா என் மகனை விட்டுடுங்க. அவனை விட்டுடுங்க. அவனை ஒன்றும் செய்யாதுங்க. அவனை சந்தேகித்த பாவத்தை என்ன கொண்டிருக்க. அடிபட்ட புலியை கொல்லாமல் விடுவது என்றைக்குமே ஆபத்து. கொதிக்கும் நீரில் மிதந்து வரும் உன் மகனின் பிணத்தை காண போது நீ ஆராய்வது பார்த்தோம். இந்த கீழ்த்தரமான காரியத்தை செய்தது நீங்களா? ஆசைக்கு ஒரு மகன்,
சூராதி சூரம். நிறுத்துங்க. இதுவரை நீங்க செய்த அக்கிரமம் போதாது, கடைசியில் அவரை கொல்லவும் நினைச்சிட்டீங்களா? என் மகன் உங்களுக்கு என்ன கொடுமை செய்தான்? என் மக வாழ்க்கையில குறுக்கிட்டான், என்னையே காட்டி கொடுக்க துணிச்சிட்டான். உங்களை மட்டும் என்ன, குற்றம் செய்பவர்கள் யாரா இருந்தாலும் விட மாட்டேன். உங்களை போன்ற சமூக துரோகிகளுக்கு இந்த நாட்டில் இடமே கிடையாது. அதை சொல்ல நீ யார்? யாரும் அசையாதீர்கள். அப்பா! அப்பா! என்ன இதெல்லாம்? இதுல நீங்களுமா சம்பந்தப்பட்டிருக்கீங்க? இல்ல, காரணகர்த்தாவே இவர்தான். தயவு செய்து யாரும் இந்த நாற்காலியை தொடாதீங்க, உயிருக்கு ஆபத்து. அம்மா, ஐயோ, நமக்கு ஏராளமான சொத்து இருந்து நீங்க எதுக்கப்பா இந்த காரியத்துல ஈடுபட்டீங்க? பேராசை. மிஸ்டர் பொன்னம்பலம், உங்க கையில 6வது விரல் போட்டு பார்த்த அன்னைக்கே நீங்க தான் குற்றவாளின்னு எனக்கு தெரியும். ஆனா போதிய அத்தாட்சிகள் கிடைக்கலையே தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் ஜோசப், அரசி. மிஸ்டர் பொன்னம்பலம், 2 நிமிஷம். அழகமா, ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷனா வாழ்ந்த என்ன பார்த்து யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு இந்த காரியத்துல ஈடுபட்டேன். கள்ள நோட்டுக்காரன் மகங்கிற கெட்ட பேர் உனக்கு ஏற்படுத்தி உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஊரெல்லாம் என்ன பார்த்து காரியம், மானம், மரியாதை, மதிப்பு எல்லாம் போச்சு. செல்வம், கலாவை காப்பாத்து. இன்ஸ்பெக்டர், செல்வம், நீ காவல்ல இருந்து தப்பி விடுன குற்றத்திற்காக நான் உன்னை கைது செய்யறேன். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா? பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா? பேசுவது கிளியா